விக்கிரமாதித்தன் தொடர்கிறது. பட்டி ஒரு ராஜனைப் போல் வேடம் புனைந்து விக்கிரமாதித்தனை பெண்ணாக்கி அவனை பட்டி தன் பத்தினியைப் போல் தன் பின்னால் நடந்து வரச் செய்து சண்பகவல்லியின் தந்தையான விஜயரங்கராஜனிடம் அழைத்து சென்றார். அவனை பட்டி நோக்கி, விஜயரங்க மன்னா, என் பெயர் சல்லியராஜன். நான் இருப்பதும் அரசாண்டதும் வீமபுரி தேசமாகும். இதோ நிற்கும் என் மனைவியாகிய விக்கிரம பெண்ணாகப்பட்டவள் உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்கிரமாதித்த மகாராஜனின் தங்கையே அவள். நெடுநாளாய் நான் விக்கிரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வருவது வழக்கம். 3 வருஷ காலமாய் நாட்டில் மழையின்மையால் நாட்டில் பஞ்சம் தோன்ற நான் கப்பம் கட்டாமல் இருந்து விட்டேன். கப்பம் செலுத்துவதற்கு பூஸ்திதி முதலியன பொருள்களையெல்லாம் விற்று செலுத்தியும் தீராமல் 1000 பொன் பாக்கியாக நின்றுவிட்டது. அதற்காக தன் சகோதரி என்றும் பார்க்காமல் உன் மனைவியை எங்காகிலும் அடமானம் வைத்தாவது பாக்கி 1000 பொன் பணம் வாங்கி கட்டு என்று விக்கிரமாதித்தன் கடுமையாக கண்டித்து சொல்லிவிட்டான். மனம் பொறாத நான் தங்களிடம் வந்திருக்கிறேன். என் மனைவியை தங்களிடம் அடமானமாக விட்டு செல்கிறேன். 1000 பொன் கொடுத்து உதவுங்கள். உமது பொன்னுக்கு பழுது வராமல் பிற தேசங்களுக்கு சென்று நான் என்ன பாடுபட்டாவது யாசகம் செய்தாவது பணம் சம்பாதித்து கொண்டு வந்து பணத்தை திருப்ப கொடுத்துவிட்டு என் பத்தினியாளை மீட்டுச் செல்கிறேன் என்றான். அதற்கு விஜயரங்க மன்னன், சல்லியராஜரே, உம்மையும் இந்த விக்கிரமாதித்தன் தன் தங்கை புருஷன் என்றும் பாராமல் பாடுபடுத்தினால் என்ன செய்வாரோ தெரியாது. நீர் உமது மனைவியை அடகு வைக்க தேவையில்லை. நான் 1000 பொன் தருகிறேன் என்றான். மன்னவா, அப்படி சொல்லாதீர்கள். விக்கிரமாதித்தன் என்னை நம்ப மாட்டான். நான் இவ்வளவு சுலபமாக பணத்தை வைத்து கொண்டு ஏமாற்றியதாக நினைப்பான். யாசகத்தால் வரும் பணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே உம்முடைய குமாரி சண்பகவல்லி தனி கோட்டை கட்டி கன்னிவிரதம் காத்து வருகிறதாக கேள்விப்பட்டேன். சண்பகவல்லியின் பாதுகாப்பில் என் பத்னி விக்கிரம பெண் இருப்பாளேயாகில் எனக்கும் கவலை இல்லை என்றான் சல்லியராஜனாக வந்த பட்டி. அவ்விதமே சல்லியராஜனுக்கு விஜயநகர மன்னன் 1000 பொன் கொடுத்ததும் விக்கிரம பெண்ணை அவ்விடம் விட்டுவிட்டு பட்டி மட்டும் வெளியே சென்றான். அவன் உஜ்ஜயினி பட்டணத்துக்கு போவது போல் போக்கு காட்டிவிட்டு விஜயநகரத்தின் எல்லையில் இருந்து ஒரு காட்டை அடைந்து 1000 பொன்னையும் பூமுக்கடியில் புதைத்துவிட்டு ஓர் அணிலை பிடித்து கொன்று கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் அந்த அணிலின் உடலிலே தான் புகுந்து கொண்டு தன் உடலை பாதுகாக்கும்படி வேதாளத்திடம் நிறுத்திவிட்டு அணிலின் உருவத்திலே சண்பகவல்லியின் கோட்டைக்குள் வந்து சண்பகவல்லியின் சப்ரக்கூட மஞ்சத்தின் மேல் கட்டிலின் விதானத்திலே ஒளிந்திருந்தான். சல்லியராஜன் சென்றதும் விஜயநகர மன்னன் தன் குமாரி சண்பகவல்லியின் கோட்டைக்கு விக்கிரம பெண்ணை அழைத்து வந்து அவளிடம் ஒப்புவித்து சென்றான். விக்கிரம பெண்ணும் சண்பகவல்லியும் இளமை பருவத்தின் குறுகுறுப்போடு மிகவும் சிநேகமாகி பகற்பொழுதை சொக்கட்டான், சதுரங்கம், சோழி முதலியன ஆட்டங்கள் ஆடி பொழுதுபோக்குவதும் இளமை ராக்காலங்களில் வீணை முதலான வாத்தியங்கள் இசைத்து ஆடிப்பாடி மகிழ்வதுமாக விளங்கி பிரிக்க முடியாதவர்களாகி ஒரே சப்ரக்கூட மஞ்சத்தில் ஒன்றாக படுத்து உறங்குவதுமாக இருந்து வந்தனர். அந்த பஞ்சனையின் மேல் விதானத்திலே அணிலின் ரூபத்தில் பட்டி ஒளிந்திருந்து கவனிப்பதும் விடிய 4 நாழிகைக்கு எல்லாம் எழுந்து காட்டிற்கு போய்விடுவதுமாய் இருந்து வந்தான். இவ்வாறு இருக்கும் நாளையிலே ஒரு நாள் இரவு விக்கிரம பெண் பின்வருமாறு யோசித்தாள். நாம் இந்த பெண் ரூபத்தில் காலம் கடத்தி வருகிறோமே அன்றி ஆண்வாடை கூடாதென கன்னி விரதம் இருக்கும் சண்பகவல்லியின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தவில்லையே. 6 மாதம் வேறு முடியப் போகிறதே. இனி ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்கக்கூடாது. இவ்வாறு யோசித்த விக்கிரம பெண் உடனே ஏதோ விசாரப்பட்டவள் போல் வேண்டுமென்றே தனியாக சென்று படுத்திருந்தாள். அவள் முகம் வாடி இருப்பதை கண்ட சண்பகவல்லி, தோழி, உன் முகம் வாடியிருப்பதின் காரணம் என்ன? என்னிடம் சொல் என்று கேட்டாள். விக்கிரம பெண்ணோ ஒன்றும் பதில் பேசாமல் தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். அவளை ஆசையுடன் சண்பகவல்லி தன் சப்ர கூட மஞ்சத்திற்கு அழைத்து வந்து அதில் அமர்த்தி, தோழி, உன் உள்ளத்தை துன்புறுத்தும் துயரம் என்னவென்பதை என்னிடம் சொல் என்று சண்பகவல்லி பரிந்து கேட்கவே, நான் சொல்லுவதால் என் கஷ்டம் நீங்கிவிடுமா? இல்லை, என் விசாரத்தை சொன்னால் அதை தீர்த்துவிடப் போகிறதா என்று சற்று சலிப்போடு சொன்னாள் விக்கிரம பெண்.
கண்ணே தோழி, உடல் இரண்டானாலும் உயிர் ஒன்றெனப் பழகும் என்னை அப்படியா நினைத்து கொண்டாய்? முன்காலத்தில் இருவர் பிராண சிநேகிதியாய் இருந்த கதை ஒன்றை சொல்லுகிறேன். அதை கேட்ட பிறகாவது உன் உள்ளத்தில் இருப்பதை சொல்லுவாய் என்று சண்பகவல்லி சொல்லிவிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். சண்பகவல்லி சொல்லிய வேடன் கதை. சதுரகிரி பட்டணத்தை சைந்தவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு சித்திரசேனன் என்ற மகன் பிறந்தான். சித்திரசேனன் சிறுவயதில் படிக்கையில் வில்லியசிங்கன் என்ற வேடச் சிறுவனுடன் சிநேகம் கொண்டான். அவர்கள் இணை பிரியாத நண்பர்கள் ஆனார்கள். இனி எக்காலத்திலும் பிரிவதில்லை எனவும் வாக்கு தத்தம் செய்து கொண்டார்கள். நாளடைவில் ராஜகுமாரனான சித்திரசேனன் பெரியவனாகி அப்பட்டணத்தின் அரசனாக சூட்டப்பட்டான். அவன் அரசனான பிறகு மிகுந்த கஷ்டத்தில் அவதிப்பட்ட வேடகுமாரனான வில்லியசிங்கன் தன் நண்பனான அரசரை கண்டு ஏதாயிலும் உதவி புரியுமாறு கேட்கலாம் என்று தினமும் அரண்மனைக்கு வந்து பகல் முழுவதும் வாசலில் அரசனுக்காக காத்திருப்பான். அரசனோ போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவனை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இவ்வளவுதான் ஒரு சிநேகிதமா என்று வருந்திய வில்லியசிங்கன் இனி வயிற்றுப் பிழைப்பிற்கு வழி தன் குலத்தொழில்தான் என்று எண்ணி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மனம் வெறுத்து காட்டிற்கு சென்றான். ஆனால் அவன் சிறுவயதிலே முறையானபடி அத்தொழிலை கற்காதபடியாலே ஒரு காட்டோந்தி கூட சிக்கவில்லை. அந்திப்பொழுதும் அஸ்தமிக்கத் தொடங்கியது. காட்டிலே மிருகங்களை தேடி அலையும் போது வில்லியசிங்கன் இருளில் வழி தப்பிச் சென்று ஒரு மலை குகையை கண்டான். அதனுள் விகாரமான ஒரு முனிவன் தன் தவ மகிமையால் ஏதோ ஒரு தேசத்து ராஜகுமாரி ஒருத்தியை தூக்கி கொண்டு வந்து அந்த குகையில் வைத்து அவள் மடியிலே சிரம் வைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். வேடனை கண்ட பேரழகி, ஏ வேடா, நீ என்ன காரியம் செய்தாய்? நீ ஏன் இங்கு வந்தாய்? இந்த உக்ர முனிவன் நித்திரை தெளிந்து எழுந்து விட்டால் உன்னையும் என்னையும் அழித்து விடுவான், போய்விடு என்று சைகை காட்டினாள். உடனே வில்லியசிங்கன் பயந்து நடுங்கியவனாய் மலை குகையை விட்டு வெளியே ஓடி வந்தான். இந்த பெண் தேவகன்னிகை போன்றிருந்தாள். தம் பால்ய சிநேகிதனான அரசனுக்கு தகுந்த பெண் அன்றோ? அதனால் நமக்கும் அனுகூலம் ஏற்படும். இவ்விதம் நினைத்த வில்லியசிங்கன் நேராக அரண்மனைக்கு வந்து அதிசயம் கொண்டு வந்திருப்பதாக காவற்காரன் மூலம் செய்தி சொல்லி அனுப்பி அரசனை சந்தித்து காட்டிலே தான் கண்ட அதிசயத்தை தெரிவித்தான். உடனே சித்திரசேன மன்னன் அகமகிழ்ந்து பழைய நட்புரிமை கொண்டாடி, நண்பா, இராஜாங்க அலுவல்களிலே உன்னை மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. இப்போதே நாம் இருவரும் அங்கு சென்று அம்முனிவரிடம் இருந்து அப்பெண்ணை மீட்டு வருவோம். நீ வழிகாட்டு என்று தெரிவித்து தன் பஞ்சகல்யாணி குதிரையில் ஏறி வேட நண்பனுடன் விரைந்தான். அவன் மலைக்குகையை அடைந்ததும், நண்பா, நான் சொல்லும் உபாயப்படி நடந்து கொள். அதோ அமர்ந்திருக்கும் கந்தராங்கியின் மடி மீது அந்த அகோர முனிவன் சிரம் வைத்து அயர்ந்து உறங்குகிறான். அவன் கண் விழிப்பதற்குள் காரியத்தை முடிக்க வேண்டும். குகைக்குள் சென்று முனிவனின் சிரத்தை அசையாமல் உன் மடி மீது வாங்கி வைத்து கொண்டு அந்த கன்னிகையை வெளியே வரச் சொல். அவள் வந்ததும் அவளை குதிரை மீது ஏற்றி வைத்து விட்டு உடனே நான் வந்து முனிவனை இரு துண்டுகளாக வெட்டி எறிகிறேன் என்றான். அதன் பிறகு வில்லியசிங்கன் குகைக்குள் சென்றான். அவனை கண்டதும் அந்த கன்னிகை, அடம் மூடா, முன்னொரு தரம் வந்தபோது நான் தெரிவித்ததை மறந்து விட்டாயா? உனக்கு காலம் நெருங்கி விட்டதா என்று கேட்டாள். பெண்ணே, நான் வந்திருப்பது உன் நன்மைக்காக அன்றி வேறில்லை. இம்முனிவனுடன் எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவது? என் நண்பனான சதுரகிரி பட்டணத்து அரசன் வெளியே காத்திருக்கிறான். அயர்ந்து உறங்கும் முனிவனின் தலையை சிறிதும் அசையாமல் மெதுவாக உன் மடி மீதிருந்து எடுத்து என் மடி மீது தாங்கிக் கொள்கிறேன். நீ வெளியே சென்று அரசனை வரச் சொல். இம்முனிவரை கொன்று உன்னை அழைத்துச் செல்கிறோம் என்றான் வேடன். வில்லியசிங்கன். அந்த மங்கையும் அதற்கு சம்மதித்து அவ்வாறே முனிவன் தலையை வேடனின் மடி மீது வைத்துவிட்டு வெளியே சென்றாள். அவளை கண்டதும் மோகாவேசம் கொண்ட சித்திரசேன ராஜன் அவளை அடைந்ததும், இனி வேடன் கதி எப்படியானால் என்ன? நாம் இனி ஒரு கணமும் இங்கிருக்கக்கூடாது என்று அவளை அள்ளி அணைத்து குதிரை மீது ஏற்றிக்கொண்டு தன் தலைநகரத்தை நோக்கி காற்றென பறந்து விட்டான். தொடரும். நன்றி, வணக்கம்.